திமுகவில் போய் கேள்வி கேட்டிங்கன்னா பத்திரிக்காரங்களே, திமுக நிர்வாகிகள், பெரிய பெரிய விஐபி, முதலமைச்சர், உதயநிதி, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி, கே நேரு, பொன்முடி, நிறைய பேர் பேசிட்டே போகலாம். இவங்ககிட்டலாம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க சம்மந்தப்பட்டதை மட்டும் கேளுங்க. வேறு ஆளுக்களை பற்றி கேட்காதீங்க. உங்கள் ஊழல் சம்மந்தமாக எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஸ்பெக்ட்ரம் ஊழல், ராஜா எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, கனிமொழி அம்மாவை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. கேள்வி கேளுங்க சார். தயாநிதி மாறனே விடாதீங்க. ஸ்பெக்ட்ரம் ஊழல் எத்தனை வருஷம் ஆச்சு? வழக்கு என்னங்க ஆச்சு? நீங்கள் முடிச்சிட்டிங்களான்னு கேளுங்க. இல்லை முடிச்சுட்டு தான் தேர்தல் நிற்பீங்களான்னு கேளுங்க. நேர்மையான பத்திரிக்கையாளர்னா கேட்பான். லஞ்சம் வாங்காத, கையூட்டு பெறாத நேர்மையான பத்திரிக்கையாளர்னா கேளுங்க. இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்குறதுக்கு ஒரு பத்திரிக்காரனா சொல்ல முடியும். நான் சீனியர் பத்திரிக்கைக்காரன் உங்களுக்கு சொல்கிறேன். இளைஞர் நிறையா பேர் மைக்கை தூக்கிட்டு பத்திரிக்காரன்னு ஐடி கார்டு வச்சுருந்தா போதாது. ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம்.